வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனலோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, மக்களுக்கு நடுத்தர வயதுல வர நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் கடந்து அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு தரமான முறையில நல்ல விதமா மேம்படுத்திக்கணும் அப்படின்றதுனுடைய நோக்கம் தான் இந்த சேனலோட நோக்கம். நாம பிரெயின் பத்தின தகவல்களை பார்த்துருக்கோம் இது வரைக்கும். அடுத்ததா ஹார்மோன் பற்றிய தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும். அது எதுக்காக பார்க்குறோம், ஏன் பார்க்குறோன்றது இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோல இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வீடியோல நாம ஹியூமன் growth ஹார்மோன் அதை பத்தி பார்க்கலாம்னு இருக்கோம். நமக்கு நம்ம உடலுக்கு ஒரு இயல்பான ஒரு நிலை இருக்கிறது. என்னன்னா, தன்னை தானே சரி செய்து கொள்ளுதல். ஓரளவுக்கு பேசிக்கா அந்த பேட்டர்ன்ல நாம வாழும்போது நமக்கு எந்த தொந்தரவும் வரப்போறது கிடையாது. ஆனா வெளிப்புற சூழ்நிலைகள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஹேபிட், இதெல்லாம் நாம நமக்கு வேற வேற மாதிரி அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட், ட்ரிங்கிங் ஹேபிட், அல்லது ஒரு நாள்பட்ட மன அழுத்தம், ஆசைகள், விருப்பங்கள், வெறுப்புகள்னு சொல்லிட்டு நம்ம உணர்வுகளை தாக்கங்கள் ஏற்படுத்துற மாதிரி நம்ம உடல் சூழ்நிலை தாக்கங்கள் ஏற்படுத்துற மாதிரியான விஷயங்களை நாம அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரியான உடல்நிலைகள்ல மாற்றங்களை நாம சந்திக்கிறோம். அது நல்ல விதமாகவும் கெடுதலான விஷயங்களாகவுமே நிறைய மாற்றங்களை உடலும் மனமும் நாம ஏற்படுத்திக்கிறோம். உடலுக்கும் மனதுக்கும் நாம ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அதனால சில விளைவுகள் ஏற்படுது. பட் இயற்கையோட நேச்சர்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய உடல் அளவுக்கு அதிகமா ஒரு சோர்வான, ஒரு அசதியான, ஒரு கடினமான சூழ்நிலை, இறுக்கமான சூழ்நிலையில இருக்கும் பொழுது ஒரு தூங்கி ஏஞ்சி அடுத்த நாள் பார்த்தோம்னா ஒரு ஃப்ரெஷ் வந்துடும். எப்படி வந்தது? ஒரு கடினமான ஒரு அசதியில தூங்கி இருப்போம். மறுநாள் ஏஞ்சி பார்க்கும்போது ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது, நாம தூங்கும்போது நம்ம உடலை ரிப்பேர் செய்யுது. நம்ம உடலுக்குள்ள நம்ம எப்படி ஒரு லாங் டிரைவ் போன வண்டியை ஷெட்டில் விட்டு சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தா ஒரு ஃப்ரெஷ்ஷா ஆயிடுமோ, அந்த மாதிரி தினம் தினம் நாம ஒரு நாள் ஃபுல்லா நம்ம உழைக்கிறோம், நடக்கிறோம், டிராவல் பண்றோம், வேலை செய்யறோம். அதனுடைய அசதியை ஒவ்வொரு நாளும் நமக்கு சர்வீஸ் பண்ணி காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்திரிச்சு ஒரு ரிலாக்ஸா நமக்கு கொடுக்குது இல்லைங்களா? ஸோ இது இயல்பாவே இயற்கையோட அதனுடைய பழக்க வழக்கங்கள் இப்படிதான் இருக்கு. நாட் ஓன்லி இன் ஹியூமன், மற்ற மரம், செடி, கொடிகள், விலங்குகள், மற்ற அனைத்து உயிரினங்கள்லயும் ஒரு இயற்கை சார்ந்த விஷயமா இது இருக்கு. இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களை எந்த பணமும் கொடுத்து நீங்க ஒரு வீடு இடிச்சுட்டு புதுசா கட்டிடலாம். இல்ல பணம் லட்சக்கணக்கில் நம்ம இழந்தாலும் அதை மீட்டு எடுத்துடலாம். ஆனா அந்த ஏற்றத்தாழ்வுகள், இருக்கப்பட்டவங்க, இல்லாதப்பட்டவங்க, மிடில் கிளாஸ் பீப்புள், அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள், அப்பர் கிளாஸ், லோயர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் ரொம்ப அளவீடு வச்சு இந்த உலகம் மனித வாழ்க்கைய டிஸ்கிரைப் பண்ணுது, புரிஞ்சுக்குது, அதன்படி செயல்படுது. ஆனா நம்ம உடல், நம்ம சுற்றி இருக்கிற உறவுகள், நாம வாழ்ற வீடு, நமக்கு கிடைச்ச பேரண்ட்ஸ், நமக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கிடைச்ச ரத்த உறவு பந்தங்கள், இதெல்லாம் எத்தனை விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. இது விலை மதிப்பில்லாத விஷயங்கள். அது மாதிரி நமக்கு உடல் இயல்பா கொடுத்திருக்கிற விஷயம்தான் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுதல். பட் அளவுக்கு மீறி போகும் பொழுது உங்க லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டு, பிஹேவியர்ஸ், எண்ணங்கள், அதெல்லாம் நீங்களா கொடுத்துக்கிறது. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணிடும். பட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது பாதிப்பு சந்திக்கும் இல்லையா? இருப்பினும் நீங்க எந்த நிலையில இருந்தாலும் இப்ப ஒரு ஒரு சர்வீஸ் வண்டிக்கு விடணும் போது அது நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுக்கும்போது புதுசா இருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு வண்டி சர்வீஸ் கொடுக்கும்போது நீங்க என்ன கேவலமான சூழ்நிலையில வண்டியை கொண்டு போய் நிறுத்தாலும் அதுல இருந்து என்ன பெட்டரா பண்ண முடியுமோ சரி பண்ணி கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹியூமன் growth ஹார்மோன் அப்படின்றது தினம் தினம் உங்களுக்கு ஷெட்டில் போட்டு உங்க உடம்ப ரிப்பேர் பண்ணி, அதனால நீங்க எந்த அளவுக்கு அதை உபயோகப்படுத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனால முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு அது என்னென்னலாம் விஷயம் இருக்கு, அது என்ன எந்த அளவுக்கு அதை உங்களை சரி பண்ணி கொடுக்க முடியுமோ அதை சரி பண்ணி கொடுக்கும். ஏன்னா உங்க வயது, நீங்க சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள், நீங்க என்ன பிஹேவியர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க, உங்களுடைய எண்ணங்கள், பொறாமை, தீய எண்ணங்கள், வெறுப்பு, ஒரு கோபம், அக்ரெசிவா இருக்கிறது, அரகண்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழல்களை
வச்சு தான் உங்க உடலும் உங்களுக்கு உடலுக்குள்ள இருக்கிற எந்த எந்த மாதிரியான இயற்கையான ஹார்மோன்களுமே வந்து செயல்பட முடியும். ஸோ பட் நீங்க என்ன மாதிரி இருந்தாலும் அதுல என்ன பெட்டரா கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வர்றதுக்கு தான் அந்த ஹார்மோன்கள் ஒவ்வொன்றும் செயல்படுது. இதுல குறிப்பா ஹியூமன் growth ஹார்மோன் அது வந்து என்ன வேலை பார்க்குது, அதை பத்தின டீப்பான விஷயங்களை இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். எஸ், ஹியூமன் growth ஹார்மோன் உங்கள் உடலை சரி பண்ணி உங்களுடைய இளமைய மறைமுகமா தக்க வைக்கிறதுக்கு உண்டான மருந்தா செயல்படுது. உங்க உடல் தூங்கும் பொழுது ஹியூமன் growth ஹார்மோன் எப்படி வேலை செய்கிறது? வளர்ச்சியின் ரகசிய ஹார்மோன். இது ஒரு புரத ஹார்மோன். நம்ம ஏற்கனவே கொழுப்பு செல்களால் ஆன ஹார்மோன் லெப்டின் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஸோ இது மாதிரி ஒரு புரத ஹார்மோன். இது குழந்தைகளுக்கு உயர்வதற்கான வளர்ச்சி ஹார்மோன். இதை அதை சொன்னேன், இயற்கைன்றது வந்து எல்லாருக்கும் பொதுப்படையானது, விலை மதிப்பற்றது. ஒரு குழந்தையா பிறந்து ஒரு முதியோரா 100 வயசுல தளர்ந்து இந்த மாற்றம் வந்து இயற்கையான விஷயம் இல்லையா? அதற்கிடையில உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள், அன்றாட நடக்கிற நிகழ்வுகள்ல கூட வந்து இது ரோல் பண்ணி உங்களை சர்வீஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணி கொடுக்குது அப்படின்றத தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஸோ அந்த குழந்தையிலிருந்து ஒரு சேஞ்சஸ் நடக்குது இல்லையா லைஃப் முழுதும். ஸோ அந்த மாற்றங்களுக்கு வந்து இந்த ஹியூமன் growth ஹார்மோன் தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே பெரியவங்களுக்கு தசை வளர்ச்சி, செல்கள் புதுப்பிப்பு, கொழுப்பு எரிப்பு, அதாவது நம்ம ஒர்க் பண்ணும்போது சம் எனர்ஜி வந்து பேர்ன் ஆகும். பெட்ரோல் எப்படி பேர்ன் ஆகி நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போதோ வண்டி ஓட்டும் போது ரோட்ல, அந்த மாதிரி நீங்க கொடுக்குற உணவுகள்ல இருந்து எடுத்துக்கிற கொழுப்பு கலோரிஸ் எல்லாம் வந்து எரிச்சு நம்மளை அடுத்த கட்டத்துக்கு உபயோகப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. அதுக்கு இந்த HGH பொறுப்பு எடுத்துக்குது. ஸோ நம்மளுடைய இளமை தோற்றத்தை தக்க வச்சுக்கணும்னா இந்த ஹார்மோன் கம்ஃபர்டபுளா இருந்தாதான் அது நடக்கும். ஹியூமன் growth ஹார்மோன் குறைவா அப்படின்னா உடல் மெதுவா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய தசைகள் குலைஞ்சிரும், உடம்பு சோர்வடையும், முதுமை தோற்றம் வரும், கொழுப்பு அதிகமா டெபாசிட் ஆகும், ஞாபகம் குறையும். இதெல்லாம் வந்து ஹியூமன் growth ஹார்மோன் குறைஞ்சா நடக்கிற விஷயங்கள். இதை தூண்டுறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா 4 சூப்பரான வழிகள் இருக்கு. 7 இருந்து 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகணும். இதுல ஆழ்ந்த, மாடரேட், மேலோட்டமான அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்றேன், மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், பேரானந்தம், பெரிய மகிழ்ச்சி, என்ன சொல்றது, சொல்ல முடியாத பேரின்பம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? கவலை, துக்கம், துயரம், அதிர்ச்சி. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வேரியன்ட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தூக்கத்துக்குமே கூட ஆழ்ந்த தூக்கம், மேலோட்டமான தூக்கம், அல்லது ரெண்டும் மீடியமான தூக்கம், அதுக்கு தகுந்த மாதிரி இன்டென்சிட்டி உங்களுடைய உடல்ல ரெஃப்ரெஷ் ஆகும். எப்படின்னா ஒருத்தங்க பைக் ரிப்பேர் பண்ற சர்வீஸ் பண்ற இடத்துல வேற ஏதோ ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்றதுக்கும் மேலோட்டமா ஒர்க் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சிலதை மறந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆழ்ந்த தூக்கம் பண்ணும்போது உங்களுக்கு ஆழ்ந்த நிவர்த்தி கிடைக்கும். மேலோட்டமான தூக்கம் தூங்கும்போது கனவு தொல்லைகள், கனவு தொல்லைகள் என்ன வருது, உங்களோட எண்ண நிலைப்பாடுகள் தான் வந்து கனவா டெவலப் ஆகுது. ஒரு சீரியல்லாம் பாக்குறாங்க, ஒரு சோகமான சீரியல், ஒரு 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 கிரிமினல் ஸ்டோரி நிறைந்த கிரைம் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கும்போது அது வந்து நம்ம ஆழ்மனதிலையும் போயிட்டு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது நமக்கு வந்து தூங்கும் போது கூட அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது நம்மளால வந்து ஒரு 100% நல்ல நிவர்த்தியான ஒரு சர்வீஸை வந்து தூக்கத்துல இருந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால ஆழ்ந்த தூக்கம் இம்பார்ட்டன்ட். ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் டைமிங் சொல்லிட்டு பயிற்சி முறைகள் என்னன்னா HIIT பயிற்சி என்னன்னா, நல்லா ஓடிட்டு ஒரு ரிலாக்ஸ், ஹை இன்டென்சிட்டியா ஒரு பயிற்சியை பண்ணிட்டு ஒரு ரிலாக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சின்னதா வாக்கு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஜாக்கிங், ஒரு ரிலாக்ஸ், ஒரு ஸ்பீடா இன்னும் திரும்ப ஹை இன்டென்சிட்டியில ஒரு நல்ல ஓட்டம். இந்த மாதிரி ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் டைமிங்னா தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும்போது உடம்பு ரப்சர் ஆயிடும் இல்லையா? அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும், அது ஃப்ளோல வரணும்னா. பட் இம்மிடியா நம்ம தொடர்ந்து ஓடணும்னா அது வந்து கஷ்டத்தை கொடுத்துரும். ஸோ அதனால
ஒரு வேகமான எக்ஸசைஸ் இல்ல ஓட்டம் இல்ல நல்ல அக்ரெசிவான ஒரு எக்ஸசைஸ் ஒரு ரிலாக்ஸ். ஸோ அந்த ரிலாக்ஸ் கொடுத்து வேலை செய்யறது தான் வந்து ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் டைமிங் சொல்லுவாங்க. ஸோ மாத்தி மாத்தி கூட செய்யலாம். அது சொல்றேன், ஓடுறது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன நடக்கிறது, கேப் விட்டு நடக்கிறது, அதுக்கப்புறம் ஜம்பிங் பண்றது, ஜாக்கிங் பண்றது, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ், அப்புறம் திரும்ப ஓடுறது. இந்த மாதிரி நீங்க எந்த விதமான எக்ஸசைஸா இருந்தாலுமே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கபடி ஆடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க போயிட்டு பிடிக்கிறாங்கன்னா எவ்வளவு நேரம் நீங்க அதே மாதிரி பிடிச்சிட்டே இருக்க முடியும்? ஸோ பிடிச்சிட்டு அந்த மூச்சு அதை விட்டுட்டதுக்கு அப்புறம் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும்ல. டான்ஸ்னா வந்து ஹெவி டான்ஸ் ஆடும்போது ஒரு சின்ன மூவ்மெண்ட் ஒரு ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரிலாக்ஸ் விட்டு உடல் செல்களையும் உடலையும் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஹியூமன் growth ஹார்மோன் அதிகப்படுத்துறதுக்கு, அதை குறைவில் இருந்து நார்மலா கொண்டு வர்றதுக்கு, அதை தூண்டி கொண்டு வர வைக்க முடியும் அப்படின்றது தான் HIIT பயிற்சி, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் டைமிங் பயிற்சி. அதிக புரோட்டீன் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து வீகன்லாம் இருக்காங்க, நான் வெஜிடேரியன் இருக்காங்க, வெஜிடேரியன் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சாப்பிட்றவங்க. எனக்கு அது பிடிக்காது, இது பிடிக்காது, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றவங்க இருக்காங்க. நான் வெஜிடேரியன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு புரோட்டீன் எனர்ஜின்றது வந்து சிக்கன் மூலயமா வெஜ் உணவுகள் சாப்பிடும் மூலயமா கிடைச்சாதான் உண்டு. அதர்வைஸ் அவங்களுக்கு வந்து புரோட்டீனே இல்லாத இருக்கும்போது உடம்பு அந்த புரோட்டீன் கண்டென்ட் வந்து கம்மியாகும். பட் பியூர் நான் வெஜிடேரியன்ஸ் வந்து அவங்களுக்கு எங்கேருந்து புரோட்டீன் எடுக்கணும்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொண்டக்கடலை எடுத்தோன்னா ஹை புரோட்டீன் உணவு. ஸோ இப்போ உருளைக்கிழங்கு சிக்கனுக்கு ஈக்குவலான எனர்ஜியா அதை எப்படி மாற்றணும் அப்படின்றது அளவுக்கு அந்த ஐயருங்கெல்லாம் வந்து தயிர், அஹ், உருளைக்கிழங்கு பொரியல், அந்த காம்பினேஷன்ஸ் வந்து ஹை எனர்ஜி லெவலில் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி புரோட்டீன் உணவு வந்து வெறும் கார்போஹைட்ரேட்டு இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அன்றாடம் உணவு கிடைக்கிறதுன்றதே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சவாலான விஷயமா இருக்கும். அந்த இடத்துல வந்து நாம எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி சாப்பிட்றத வந்து கேட்கறதே வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கும். அது தவறான செயல் மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த சரிவிகித உணர்வு, அந்த புரோட்டீன் இவ்வளோ இருந்தால் நல்லா இருக்கும், ஃபைபர் இவ்வளோ இருந்தால் நல்லா இருக்கும், கார்போஹைட்ரேட் இவ்வளோ இருக்கணும், ஃபேட் இருக்கணும். ஃபேட்ன்றது வந்து கொழுப்பு அதிகமாகிடும், சாப்பிடவே கூடாது, கொழுப்பு நிறைந்த உணவு தொடர்றதே லைஃப் ஸ்டைலில் தப்பாக நினைப்பேன். அந்த மாதிரி என்ன பட் பிரெயின் வந்து ஒரு முக்கால்வாசி கொழுப்புனால ஆனது. ஆல்மோஸ்ட் 65% வந்து கொழுப்புனால தான் பிரெயினே வேலை செய்யுது. ஸோ அதனால ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் கொழுப்பு வந்து நம்ம கண்டிப்பாக தேவைப்படுது. பட் அது நல்ல கொழுப்பு எடுத்துக்கிறோமா கெட்ட கொழுப்பு எடுக்கிறோமா அந்த ஃபுட்டு எதுன்னு செலக்டிவாக நம்ம பார்த்து சாப்பிடணும். வேர்க்கடலாம் வந்து அதை அவிச்சு சாப்பிடணும். அந்த மாதிரியான ஃபேட் கண்டென்ட்லாம் தேவையான அளவுக்கு நீட் உடம்புக்கு தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் வந்து அது மாதிரி புரத உணவுகள்ன்றது வந்து வெரி பிக் ரோல் இன் அவர் பாடி. ஸோ புரோட்டீன் வந்து அதிக புரோட்டீன் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது நம்மளுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். உடல் வளர்ச்சி, செல் ரெஜுனேஷன், செல் புதுப்பிக்கிறது, இதெல்லாம் வந்து புரோட்டீன் இல்லைன்னா அமினோ ஆசிட்ஸ் ஒட்டு மொத்தமே வந்து புரோட்டீனால தான் உருவாகிறது. ஸோ அதனால தேவையான அளவுக்கு புரோட்டீன் உணவை எடுத்துக்கிறீங்களான்றத வந்து நீங்க செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இந்த உடல் சோர்வுலாம் வந்து நமக்கு இயல்பாகவே வந்துடும். HGH ஹார்மோன் வந்து குறைவு ஏற்படும் அப்படின்றது தான் விஷயம். அண்ட் ஆஃப்டர் தட் தினசரி தியானம், மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சின்றது வந்து ஒரு வாழ்க்கையோட ரொட்டீனா நீங்க வச்சுக்கும் போது லைஃபை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். வாழ்ற கொஞ்ச நாளா இருந்தாலுமே கூட நீங்க இல்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் கர்மான்னு ஒன்று இருக்குது, ஜோசின்னு ஒன்று இருக்கு, விதின்னு ஒன்று இருக்கு, வாட் எவர் ஓகே. பட் எவ்வளவு நாள் நீங்க வாழ்ந்தாலும் உங்க என்ஜாய் பண்ணி வாழணும், ஒரு ஃபீலோட நல்ல ஃபீலோட வாழணும், திருப்தியா வாழணும், சந்தோஷமா வாழணும், கெத்தா வாழணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பேட்டர்னை, ஏன்னா நம்மளோட சேனலோட இன்டென்சிட்டியுமே அதுதான். லைஃப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சார் ஐசக் நியூட்டன் அவர் சொல்றாரு, நான் என் வாழ்க்கையில 10% தான் என்னோட மூளையோட பவர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு. யாரு? ஐசக் நியூட்டன். ஆனா அவர் ரேஞ்சுக்கே அவ்வளோன்னா, சாரி, நியூட்டன் கிடையாது, ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் தான் சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் ஃப்ளோல வந்துச்சு. ஐன்ஸ்டீன் தான் வந்து அவரோட வாழ்க்கையில 10% தான் அவரோட மூளையை உபயோகப்படுது. ஈவன் அவரோட மூளை வந்து ஜென்ரலா மனிதர்களுடைய மூளை வந்து ஒரு ஒரு கிலோ 400 கிராம் இருக்கணும். அவர் வந்து 1 கிலோ 300 கிராம் தான் இருக்கும். ஸோ மற்றவங்களுடைய ஆவரேஜ் மூளையோட வெயிட்டை காட்டிலுமே வந்து 10% அவர் கம்மி. அவரு என்னோட வாழ்க்கையில மனிதர்கள் வந்து 10% கூட அவங்களுடைய மூளையை சரியா உபயோகப்படுத்துறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாங்கன்னா, அப்ப நார்மல் பீப்புள்லாம் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் உபயோகப்படுத்திருப்பாங்க? 1%, 2%, 3%. ஸோ ஒரு 300 வருஷம் ரியாலிட்டி ஷோஸ் வந்து டிவி ஷோஸ் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் வந்து சேமிச்சு வைக்கிற அளவுக்கு ஒரு மனித மூளையோட கெப்பாசிட்டி இருக்கும். ஆனா அதே மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 60,000 சிந்தனைகள் பர் டே மூளையில வந்து கிராஸ் ஆகுது அப்படின்றத சொல்ல வராங்க. இன்ஃபேக்ட் இன்னும் அது உண்மைத்தன்மை கிடையாது. வினாடிக்கு லேக்ஸ் கணக்குல வந்து
எண்ணங்கள் வந்து தாட் ப்ராசஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. பட் அதுல ஒரு மினிமமா 7 தாட்டுகள் வந்து நம்ம மூளைக்குள்ள ஃபில்டர் ஆகி உள்ளுக்குள்ள வருது. அது வந்து ஆழ்மனதை சென்றடையுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால ரியாக்ட் பண்ண முடியறோம், ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி பிரமிப்பா, மாயாஜாலம், மேஜிக் மாதிரி இருக்கும். பட் நீங்க ஒரு ப்ராக்டிகல் லைஃப்ல ஜஸ்ட் இப்படி திரும்புங்களேன். இப்படி திரும்புறதுக்குள்ள எத்தனை விஷயம் உங்க கண்ணில் படுதுன்னு பாருங்க. உங்க கண் எதிரில் எத்தனை விஷயம் நடக்குதுன்னு பாருங்க, இருக்குதுன்னு பாருங்க. ஸோ அது எல்லாமே ஒரு தாட் ப்ராசஸா நீங்க கன்சிடர் பண்ணணும். அது வந்து மைண்ட்ல வந்து நம்ம ஒரு ஃபில்டர் வச்சுக்கிறோம். நம்ம அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளேஸ், டிபெண்ட்ஸ் அப்பான் த டைமிங், டிபெண்ட்ஸ் அப்பான் த பாஸ்ட் தாட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோட்ல நடக்கிறோம், யாரோ ஒருத்தங்க எதிரில் வராங்க, இவன் அந்த நேரத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணவன், இவன்லாம் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ண, ஐயோ நம்ம எப்படி போகலாம், ஐயோ இந்த செடி நம்ம அன்னைக்கு பார்த்தா இப்படி இருக்கு, ஐயோ இந்த இன்னும் காத்து இப்படி அடிக்குது, இன்னும் இந்த வாசனை வருது. ஸோ நம்ம ஒரு ஒரு செகண்டுக்குள்ள நம்ம வந்து எப்பயோ நடந்த ஒரு விஷயம் மார்னிங் நடந்ததா ஈவினிங் நடந்ததா, நம்ம மேல குளிர் காத்து வீசிச்சா வெயில் அடிச்சதா, இவ்வளவு விஷயத்த கோரிலேட் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ள ஒரு செயல் வந்து உள்ள எடுத்துக்கிறோம், உணர்வை எடுத்துக்கிறோம் அப்படின்றது வந்து அது என்எல்பி சார்ந்த நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம்ஸ். டீப்பான செஷன் அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் ஒர்க் ஷாப், லைவ் ஒர்க் ஷாப்லேயே இல்லை நெக்ஸ்ட் எப்பயாவது கிடைக்கும் போது நான் அதை போடுறேன். பட் இப்போதைக்கு வந்து ஹார்மோன் இதுக்கு வரும். இந்த எதுக்காக நான் அதை சொல்றேன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில எண்ணங்கள்ன்றது இவ்வளவு பெரிய ரோல் பண்ணுது. அந்த ரோல் பண்ணணும், அந்த ரோல் வந்து சரியா நடக்கணும்னா நம்மளுடைய ஹியூமன் growth ஹார்மோன் வந்து நம்ம அப்பப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணும், அதுக்கான டைம் கொடுக்கணும். அதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணும், அந்த ஹியூமன் growth ஹார்மோனை தூண்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இதில் பார்த்துருக்கோம். இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து ரொம்ப டீப் சப்ஜெக்ட், இருந்தாலும் ஒன்று போயிட்டே இருக்கும். ஸோ அதனால இதோட இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த ஹார்மோன் பற்றி மட்டும் பேசுகிறேன். ஸோ 7 to 8 ஹவர்ஸ் வந்து நல்லா ஆழ்ந்து தூங்கணும். தூங்கணுன்றது வந்து ஜஸ்ட் லைக் தட் தூங்குறது கிடையாது. 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்கினாலுமே கூட ஒரு டீப்பா அதை பண்ணலைன்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து சர்வீஸ் உங்களுக்கு சரியா வராது. ஸோ ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் டைமிங்ன்றது என்னன்னு சொல்லிட்டோம். ஸோ ப்ரோட்டீன் உணவு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டோம். தினசரி மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டோம். ஸோ பராமரிப்புக்கு சிறந்த டிப்ஸ் என்னன்னா, ராத்திரி 10 மணிக்குள்ள தூங்க ஆரம்பிக்கணும். நானுமே அதை பண்ண முடியறதில்ல. பட் நல்ல ஒரு யங்கா, இளமையா, ஒரு வாழும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீலோட வாழணும், திருப்தியா வாழணும், உங்களோட அதிகபட்ச திறனை ஜொலிக்க வைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க கடைபிடிக்கும் போது நல்லா இருக்கும். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஹெவியா ஒரு 1.5 பிரியாணி, ஃபுல் பிரியாணி அந்த மாதிரி கட்டாம ஒரு சாஃப்டான உணவு, ஈஸியா ஜீரணம் ஆகுற மாதிரியான உணவு, இல்லை குவான்டிட்டி கொஞ்சம் 80%. நான் ஏற்கனவே நிறைய என்னோட வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்பயுமே வந்து 100% சாப்பிடாம 80% சாப்பிட்டு 20% கேப் விடணும் அந்த மாதிரி. ஸோ இன்னொரு கூட இருக்கு. மார்னிங் வந்து ராஜ உணவு சாப்பிடணுமா, ஒரு 10 பொரியலா இருந்தாலும் எல்லாம் மிக்சடா, முந்திரி எல்லாமே அந்த அந்த ஒரு ஹை கேலரி உணவுகள்லாம் வந்து மார்னிங் செக்ஷன்ல எடுத்துக்கிறது நல்லது. மதியத்துல வந்து அந்த ராஜ உணவு காலையில எப்படி நீங்க எப்படி பல்கா சாப்பிடுறது, நல்லா ஹை கேலரி உணவுலாம் சாப்பிட்றதுக்கு வந்து நீங்க மார்னிங் டைம் எடுத்துக்கிறீங்களோ, அதுல ஒரு 50% மட்டும் மதியம் எடுத்துக்கணும். ஒரு கீரை, சின்னதா ஒரு பழம் அந்த மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் சோறு, ரைஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஈவினிங்ல வந்து மார்னிங் 100% சாப்பிட்றீங்கன்னா மதியத்தை வந்து 50% ரேஞ்சில் சாப்பிடணுமா. ஈவினிங் வந்து யாசகனை போல சாப்பிடணும். யாசகனா பிச்சை எடுத்து சாப்பிட்றது 10 பத்தாத உணவு சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரி மார்னிங் 100%, மதியம் அதில் 50%, ஈவினிங் வந்து அதில் 25% தான் சாப்பிடணுமா. அப்படி சாப்பிடும்போது நம்ம படுக்கிறதுக்கு வந்து அது ஒர்க் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் டே டு டே லைஃப்ல உங்களோட லைஃபுக்கு வந்து ஒர்க் பண்றதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது. பட் நைட்ல வந்து அவ்வளவு தேவைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்றதுனால அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சாரார்கள் கடைபிடிக்க கூடிய நடைமுறை தான். உங்களுக்கு உங்க லைஃப்ல வந்து ஜொலிக்கணும் அப்படின்னும் போது இதை கடைபிடிக்க வேண்டிய நடைமுறையா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப், நைட் டியூட்டி போறவங்க, ஐடி பீப்புள்ஸ்லாம் வந்து வேற வேற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாரும் அதை கடைபிடிக்க முடியாது. முடிஞ்சவங்க செய்யும், டே டைம்ல ஒர்க் பண்றவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க அதை நீங்க கடைபிடிக்கும் போது இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்டு சாயங்காலம் மார்னிங் செக்ஷன்ல பாரதியார் சொல்லுவார், காலை முழுதும் படிப்பு, மாலை முழுதும் விளையாட்டுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஈவினிங் டயத்துல வந்து உங்களோட பிசிக்கல் மூவ்மெண்ட் வந்து சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நல்லா ஓடணும், ஒரு கேப் விடணும், அதுக்கப்புறம் நடக்கணும், அப்புறம் ஒரு கேப் விடணும், அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணணும், ஜாக்கிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு கேப் விடணும், அப்புறம் வேகமாக ஓட, அந்த மாதிரி ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் டைமிங் கொடுத்து நீங்க பயிற்சி பண்ணும்போது ஈவினிங் டயத்துல வந்து உங்களோட growth ஹார்மோன் வந்து ஹியூமன் growth ஹார்மோன் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை தான் சொல்லுவாங்க. மொபைல் ப்ளூ லைட்டு தவிர்க்கவும். நைட்ல வந்து இருட்டில் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு போனை உபயோகப்படுத்துறது கண்டிப்பா தவிர்க்கணும். ஏன்னா
மெலனின்றது வந்து ஹார்மோன், அது சுரக்கிற டைம். அந்த நேரத்துல வந்து நீங்க கண்ணுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லா குடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னும்போது, அது டே டைம்ன்னு நெனச்சுக்கும். அதனால அந்த ஹார்மோன் பத்தி நம்ம அடுத்து பார்ப்போம். அந்த ஹார்மோன் வந்து என்ன சொல்றது? சுரக்காம போயிடும். மெலனின் தான் வந்து வேற ஆங்கிள்ல வந்து தூக்கத்துல வந்து சுரந்து நெறைய விஷயங்களுக்கு உதவுது. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பட் மொபைல்ல வந்து ப்ளூ லைட் வந்து தவிர்க்கணும். அதாவது அதுல கோட்டிங்லாம் வரும். டெம்பர் கிளாஸ் வரும். அந்த ஆப்ஷனே குடுத்திருப்பாங்க. ப்ளூ லைட் ஃபில்டர்ன்னு சொல்லிட்டு. அத ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நேரடியா கதிர்வீச்சு வந்து தாக்கும்போது, நமக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இளமை, சக்தி, குரோத் இது எல்லாமே உங்களுக்குள்ள தான் இருக்கு. அது எப்படி இருக்குதுன்னாக்கா, எத பண்ணாலும் கொஞ்சம் டீப்பா பண்ணணும். பிரீத் பண்ணும்போது நல்லா ஆழமா மூச்சு இழுக்கும்போது, மூச்சு பயிற்சி பண்ணும்போது, கடமைக்குன்னு பண்ணாம, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 4 செகண்ட் உள்ள இழுக்கணும். 4 செகண்ட் நல்லா டீப்பா, ரிலாக்ஸா இழுக்கணும். ஸ்லோவா இழுக்கணும். 4 செகண்ட் ஹோல்டு பண்ணணும். இறுக்கி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து 8 செகண்ட் வரைக்கும் அத ரிலீஸ் பண்ணணும். ரிலாக்ஸா, நிதானமா, ரொம்ப பொறுமையா, ரிலாக்ஸா 8 செகண்ட் வரைக்கும். நாம எந்த எந்த அளவுக்கு நம்ம மூச்ச உள்ள இழுக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கிறோமோ, அத விட டபுள் மடங்கு நேரம் வெளிய விடுறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அது மாரி டீப்பா பிரீத் பண்ணணும். டீப்பா வொர்க் அவுட் பண்ணணும். வொர்க் அவுட் பண்ணணும்னும்போது, நாம ஒரு எக்ஸர்சைஸ் மூவ்மெண்ட் பண்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கைய தூக்கி கீழ குனிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்படியே கைய தூக்கி கட்டை விரல தொட்டு கீழ குனிறோம். கால வந்து இது பண்ணாம, மடக்காம கீழ குனிஞ்சு ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணும்போது, ஜஸ்ட் நிறுத்தி எந்த இடத்துல அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியுது. நடுமுதுகுல உங்களுக்கு ஃபீல் தருதா, ஷோல்டர்ல தெரியுதா, அதை நீங்க உணர்ற அளவுக்கு நீங்க பண்றீங்கன்னா தான் அது டீப் ஒர்க் அவுட். அது ஒரு சென்சேஷனலான ஒர்க் அவுட்டா இருக்கும், எக்ஸசைஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டீப் ஒர்க் அவுட். அடுத்தது அந்த ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் டைமிங் சொன்னால, அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு டெப்த்தான ஒரு உணர்வு, திருப்தியான ஒரு உணர்வு ஏற்படும். அது காரணம் ஹியூமன் growth ஹார்மோன் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா வச்சுக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டீப் ஸ்லீப், ஸ்லீப்லயே வந்து மாடரேட்டு, மேலோட்டமான ஆழ்ந்த தூக்கம் இதெல்லாம் இருக்கு. அண்ட் உங்களுடைய வளர்ச்சி தேவி, உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி ஹியூமன் growth ஹார்மோனை தூண்டுங்கள். ஆழ்ந்த தூக்கம், ஆழ்ந்த மூச்சு, அந்த ஆழ்ந்த பயிற்சி மூலமா. ஸோ அடுத்த வீடியோல வேற ஒரு தகவலோட, வேற ஒரு ஹார்மோன் தகவலோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் நான். நன்றி. தேங்க்யூ.